கசாலி டீகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பொதுவாக நம்ம கசாலி டீகோடில் ரெகுலராக உலக செய்தி பேசுறது போக நம்ம என்ன செய்கிறோம்னா, ஏதாவது தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பேசுகிறோம். ஏற்கனவே துபாயில் என்னென்ன மாதிரி தொழில் பண்ணலான்னு சொல்லி பேசியிருந்தோம். அது நம்ம பேசுனதோட ஏதோ ஒரு நேரம் அங்கே இந்த போர் பிரச்சனைனால அங்கே ஹால்ட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த பக்கம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ரொம்ப ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்க பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணுறதா நிறைய செய்திகள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக கென்யா, டான்சானியா இந்த மாதிரி சில நாடுகள்லாம், ஆப்பிரிக்கன் நாடுகள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் வேலை வாய்ப்புக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு கல்லூரியில் நான் அக்ரி, பிஎஸ்சி அக்ரியில் எனக்கு ஜூனியராக இருந்த படித்த லோகநாதன் அப்படிங்கிறவர் கென்யாவில் சொந்தமாக இடம் வாங்கி குடும்பத்தோடு அங்கே தான் இருக்கிறாரு. அவர் நிறைய பிஸ்னஸ் முன்னாடி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நஷ்டமே இல்லை, ப்ளஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தர் இது பண்ணுறாரு, இவர் அக்ரி பேஸ்டு பண்ணுறாரா, வேறு என்னென்னலாம் இருக்குங்கிற அவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபோனில் நம்ம அவர்கிட்ட கேட்போம். அப்போ அவர் சொல்லக்கூடிய பதில், அதுக்கப்புறம் முடிஞ்சால் அவரோட தொடர்பு என்ன, கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அங்கே கென்யாவில் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் முடிஞ்சால் ஒரு முறை விசிட் பண்ணி, கென்யாவுக்கு சும்மா ஒரு ஜாலியாக டூர் போகிற மாதிரி கென்யாவுக்கு விசிட் பண்ணி, ஏன்னா இப்போ சமீபத்தில் இவர் நியானா கோபி அவர் கென்யாவுக்கு விசிட் பண்ணி அந்த இப்போ வீடியோலாம் வந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சும்மா டூர் மாதிரி கென்யாவுக்கு விசிட் பண்ணி அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ இவரோட கைடன்ஸில் பார்த்துட்டு இவர் மாதிரி சில வேறு நண்பர்கள் கிடைக்கலாம் உங்களுக்கு, பார்த்துட்டு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி, நம்ம ஆட்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு எப்படி அப்படின்னு கம்ப்ளீட்டாக பேச போகிறோம். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் பண்ணி, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து இந்த விஷயத்தை நீங்கள் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ அந்த நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் அவரை லைனில் எடுத்திருக்கேன். ஸோ அவர்கிட்ட நான் பேசுகிறேன். நான் கேட்குற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் ஃபோனில் தான் சொல்கிறாரு. மேபி அந்த குரல் கொஞ்சம் முன்னப்பினர்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லோகநாதன், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் லைனில் வந்ததுக்கு. நம்மளுடைய கசாலி டீகோட் நேயர்கள் நண்பர்கள் என்னென்னா, நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ கல்ஃபில் போர் நடக்கிறதுனால அங்கே எஸ்பெஷலி துபாய், கத்தார் இந்த மாதிரி நாடுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கிது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, வேலை வாய்ப்பும் கொஞ்சம் பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்பர் 1 நான் கேட்குறது முதல்ல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நீங்கள் எந்த வருஷம் அக்ரி முடிச்சீங்க, எப்படி அங்கே போனீங்க, அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்னு முதல்ல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் என்னோட கேள்விகள் சில இருக்கு, நான் நம்ம நேயர்கள் சார்பாக நான் கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. ஓகே ஓகே சார். சார், என்னுடைய பெயர் லோகநாதன். நான் 2007 பிஎஸ் அக்ரி டிஎன்ஏல முடிச்சேன், கிளிகுளம் கேம்பஸ். முடிச்சுட்டு இங்க வேலைவாய்ப்பு கிடைச்சதுனால இங்க கென்யாவுக்கு நான் வந்தேன். எந்த வருஷம் போனீங்க கென்யாவுக்கு? 2010 வந்தேன். 2010 வந்தேன். 2009 ஃபுல்லா சவுதி அரேபியால ஒரு பொட்டேட்டோ ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிருந்தேன். பொட்டேட்டோ ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஓகே, உருளைக்கிழங்கு ப்ரொடக்ஷன். ஆமா ஆமா, அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருந்தேன். இல்ல, ஒரு கேள்வி சவுதி அரேபியால உருளைக்கிழங்கா அல்லது சவுதி அரேபியா கம்பெனி வெளியில உருளைக்கிழங்கா? இல்ல, சவுதி அரேபியா நாட்டிலேயே உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்ற கம்பெனில நான் ஒர்க் பண்ணிருந்தேன் 1 year. ஓ சூப்பர். அங்க கமர்ஷியல் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனா எப்படி விவசாயம் பண்றாங்கங்கறத நான் அங்க தான் கத்துக்கிட்டேன். ஓ சூப்பர். ஓகே ஓகே ஓகே. அங்க அந்த அனுபவத்தை வச்சு எனக்கு கென்யால வேலை வாய்ப்பு கிடைச்சது. கென்யால அதே மாதிரி ஃபார்மிங் கம்பெனில ப்ரொடக்ஷன் மேனேஜர் அங்க ஜாயின் பண்ணேன் 2010. சரி. அதுல ஒரு 2 வருஷம் நான் ஃபார்ம் மேனேஜரும் ஒர்க் பண்ணேன். ஓகே. மொத்தம் 2 வருஷம். அப்புறம் அங்க இருக்க நிலங்கள் எல்லாம் லீஸ்க்கு கிடைச்சது, தண்ணி வசதி உண்டு, ஆட்கள் எல்லாமே உண்டு. அதெல்லாம் இருந்தனால நானே லீஸுக்கு ஒரு 250 ஏக்கர் எடுத்து இங்க விவசாயம் பண்ணினேன். ஒரு 8 வருஷம் பண்ணினேன். அப்புறம் அதை பண்ணி முடிச்சுட்டு ட்ரீ ஃபார்மிங்ல கொஞ்சம் நல்ல ஸ்கோப் இருந்ததுனால நம்ம வெள்ளை சந்தனத்தை கென்யால நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணினேன். எந்தது? வெள்ளை சந்தனம், ஸ்டாண்டர்ட் ஆல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சந்தனம் இல்ல, வெள்ளை சந்தனம்.
ஓ ஒயிட் சாண்டல்வுட். ஒயிட் சாண்டல்வுட். அப்போ அதாவது ரெட் சாண்டல்ல வந்து செம்மரம் வந்து அங்க இந்தியாவை தவிர வேற எந்த கண்ட்ரிலும் க்ரோ பண்ண முடியாது. ஓ அலௌடு இல்ல. இந்தியா பேட்டன்ட் வெரைட்டி. ஓ அருமையான தகவலுங்க. செஞ்சந்தனம் வந்து இந்தியாவில மட்டும்தான் நம்ம வந்து வளர்க்கலாம், வெட்டலாம், அது அனுமதியோட வெட்டலாம், வியாபாரம் பண்ணலாம். வேற எந்த நாட்டிலையும் அதை வளர்க்க முடியாது. ஆமா, அதை வளர்க்க முடியாது, அவங்க வாங்கி பிசினஸும் பண்ண முடியாது. ஓ பிசினஸ் பண்ண முடியாது. ரைட், ஓகே. எதுவுமே பண்ண முடியாது. இந்தியாவை தவிர வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அப்ப அதனால நாங்க அந்த வெள்ளச்சந்தனத்தை கொண்டு போய் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அங்க இருக்க விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளும் சொந்தமா அங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, வெரி குட், வெரி. ஸோ சந்தன மரம் நீங்க வந்து வளர்க்குறீங்க? ஆமாங்க, சந்தன மரம். சரி, ஓகே. சந்தன மரம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இமீடியட்டா வரணும் அப்படின்னா ஃப்ரூட் கிராப்ல பாத்தீங்கன்னா அவகேடோன்னு சொல்லி ஒரு ட்ரீ இருக்கு. அவகேடோ கேள்விப்பட்டிருக்கோம். வெள்ளை பழம்னு சொல்லுவாங்க. அந்த மரங்களை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்துல இருந்து உங்களுக்கு வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் வந்து கமர்ஷியலா நம்ம அங்க டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம இங்க இந்தியால இருந்து இப்போ ஒரு 2.5 வருஷமா குட்டை நட்டை தென்னைகளை கொண்டு போய் அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு நம்ம அங்க கொடுத்துருக்கோம். அங்க ஏற்கனவே தென்னை மரம் இல்லையோ? ஊர்ல வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் டால்னு ஒரு வெரைட்டி இருக்கு. நம்ம ஊர்ல இருக்க வெஸ்ட் கோஸ்ட் டால் மாதிரி அங்க ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் டால்னு ஒரு வெரைட்டி இருக்கு. ஓகே. அந்த வெரைட்டி அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப லேட்டா கொடுக்கறதுனால இது குட்டை நட்டை ஒரு சில விவசாயிகள் விரும்புறாங்க. அதனால அதை இங்கிருந்து கொண்டு போய் ஒரு இது வரைக்கும் ஒரு 500 ஏக்கர் கிட்ட நாங்க டெவலப் பண்ணி. ஓ சூப்பர். இன்னமும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ என்னோட கேள்வி, சில கேள்விகள் கேட்குறேன். நம்பர் 1, 2, 3 கேட்டுறேன். ஓகே. இப்போ நீங்க வந்து அங்க அக்ரிகல்ச்சர் படிச்சு அங்க வந்து 2 வருஷம் நீங்க ஃபார்ம் மேனேஜரை வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 வருஷம் ஒரு 250 ஏக்கர் லீஸுக்கு எடுத்து இதெல்லாம் பண்ணதுனால உங்களுக்கு அனுபவம் இருக்கு. அங்க லோக்கல் இருக்கீங்க. நீங்க வந்து லாபகரமா அங்க வந்து விவசாய தொழில் பண்றீங்க. கரெக்ட் தானே? சரி, ஓகே. இப்போ உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஆட்கள் கையில ஒரு 50 லட்ச ரூபா இருக்கு, 1 கோடி ரூபா இருக்கு, 5 கோடி ரூபா இருக்கு அப்படின்னா நாங்க வந்து எந்தெந்த மாதிரி தொழில்கள்ல அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், முதலீடு பண்ணலாம்? நான் வந்து விவசாயத்துறையில இருக்கிறதுனால இந்த விவசாயத்துறையில இன்வெஸ்ட் பண்ணனா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ள உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து 5 இயர்ஸ் மினிமம் எடுத்துடலாம். சரி. மற்றபடி இப்ப பாத்தீங்கன்னா ஈவி வந்து கொஞ்சம் பூமிங் செக்டரா வந்துட்டு இருக்கு ஆப்பிரிக்காலையும். எது ஈவி மெஷினரி. ஓ ஈவி, ஈவினா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளா? எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். சரி. கவர்மெண்ட் கொஞ்சம் சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே. டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்டேஷன் அது கொடுக்குறாங்க. ஈவி இல்ல ஒரு கேள்வி, ஈவி வந்து மேனுஃபேக்சரிங்கா அல்லது இம்போர்ட் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கா? இம்போர்ட் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு. இது வந்து அசெம்பிள் பண்ணி பண்ற மாதிரி பண்ணணும். இது வந்து ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. அங்கெல்லாம் நீங்க ஃபேக்டரி உங்களுடைய ஆபீஸ் ஃபேக்டரியை போட்டு இங்க வந்து அசெம்பிள் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. சரி, இம்போர்ட்டேஷன்லாம் கொடுக்குறாங்க. சூப்பர். சரி, இப்போ வந்து இப்போ நான் வந்து நமக்குள்ள டவுட் எல்லாம் ஒன்னொன்னா கேட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம நேர்களுக்கு விளங்குறதுக்காக. சரி, இப்போ வந்து நமக்கு வந்து இங்க துபாய்க்கு போகணும் அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில வந்து விசா சார்ஜஸ் பெருசா இல்லை. ஆனா இப்போ வந்து துபாயில போகணும்னா அங்க டெபாசிட் அந்த விசா சார்ஜஸ் எல்லாம் நம்ம ரூபாய்க்கு ஒரு 2 லட்ச ரூபா பக்கம் 1.5 லட்சம் to 2 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதுன்னு தெரியுது எனக்கு. ஓகே. இப்போ கெனியாவுக்கு வந்து நம்ம தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? நம்பர் 1. அப்புறம் விசா சார்ஜஸ், அப்புறம் வேலை வாய்ப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்ன வகையான வேலை, சம்பளம் என்ன மாதிரி, அது கொஞ்சம் சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒர்க் பர்மிட்னு இருக்கு. சரி. எடுக்கணும். அது வந்து கம்பெனிஸ் யாரு ஜாப் கொடுக்குறாங்களோ அவங்க அதை எடுப்பாங்க. சரி. மற்றபடி நீங்க டூரா வந்து பாத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெறும் $35 தான், US டாலர் தான் உங்களுக்கு விசா ஃபீஸ். $35 அப்படின்னா ஒரு டாலர் வந்து 100 ரூபா. $35 வந்து என்னாச்சு? 3500 ரூபா கட்டணும். 3500 ரூபா தான் விசா ஃபீஸ். அது நீங்க டூரிஸ்டாவும் அப்ளை பண்ணி வரலாம், பிசினஸ் விசாவும் அப்ளை பண்ணி வரலாம். ரெண்டுக்கும் சேம் சார்ஜஸ் தான். சரி. அதுல வந்து நீங்க வந்து பிசினஸ்க்கு நீங்க பாக்கணும்னா அதுல வந்து உங்களுக்கு 3 months டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த 9 இயர்ஸ்க்குள்ள நீங்க பிசினஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். சரி. அக்ரிகல்ச்சர் செக்டார்லயும் பார்க்கலாம். எல்லா வகையான பிசினஸ், எல்லா இண்டஸ்ட்ரி என்னென்ன பிசினஸ் இருக்கோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்டைல் எப்படி இருக்காங்க? டெக்ஸ்டைல் நான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ திருப்பூர்ல வந்து உள்ளாடைகள் நிறைய பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்களோ உங்களை மாதிரி ஆளோ அங்க வந்து பெரிய ஹப்பாக்கி டெக்ஸ்டைல் இங்க இருந்து நேர கென்யாவுக்கு போகுது, கென்யால இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அப்படி பண்ற வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குங்க. இருக்கு. சரி, இப்போ இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி.
சென்னையிலேருந்து நான் வந்து கென்யாவுக்கு போகணும், கென்யாவிலேருந்து நான் சென்னைக்கு வரணும் அப்படின்னா ஃப்ளைட்டு சார்ஜ் எவ்வளோ வருது? இப்ப நடக்கிறனால இப்ப வந்து அப் அண்ட் டவுன் வந்தீங்கன்னா ஒரு 65 to 70,000 ரூபாய் வரும் இந்தியன் ருபி. 2 வே. போருக்கு முன்னாடி சூழல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 40,000 தான் இருந்துச்சு. ஓ, அப் அண்ட் டவுனே? டூ அண்ட் ஃப்ரோ உங்களுக்கு 40,000 இருந்துச்சு. எங்கேருந்து போகணும்? ஸ்ட்ரெயிட்டா கென்யாவுக்கு இருக்கா? சென்னை டு கென்யா இருக்கா அல்லது வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை டு மும்பை, மும்பை டு நைரோபி. ஓகே ஓகே. அப்படி இல்லைன்னா மற்ற கல்ஃப் நேஷன்ஸ்ல நீங்க போனீங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்குள்ள இப்ப வந்து நைரோபி போற மாதிரி இருக்கு. ஓகே, சூப்பர். அந்த மாதிரி கனெக்ஷன் ஃப்ளைட் தான். ரைட், ஓகே, சூப்பர். ஓகே, மட்டும் தான் உங்களுக்கு மும்பை டு நைரோபி டைரக்ட் ஃப்ளைட். ஏதோ ஒன்று நமக்கு இண்டிகோல போகிறோமா அல்லது எமிரேட்ஸ்ல போகிறோமா அல்லது கத்தார் ஏர்வேஸில் போகிறோமா அல்லது கல்ஃப் ஏர்ல போகிறோமா, அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் போகிறது வந்து முன்னாடி 40,000 ரூபா அப் அண்ட் டவுன் இருந்துச்சு, இப்போ வந்து 65,000 70,000 வருது. ஓகே, ஃபைன். சரி, இப்போ அடுத்த கேள்வி வந்து என்னன்னா, அங்கே நான் வந்து அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறேன். ஓகே, எனக்கு வந்து 3 வருஷத்துல நம்ம போட்ட காசுக்கு 3 வருஷத்துல இருந்து எனக்கு இன்கம் கிடைக்கும். அவக்காடோ சொன்னீங்க, அந்த அவக்காடோ வந்து ஒரு ஏக்கர்ல தனி அவக்காடோ மட்டும் போடணுமா அல்லது இந்த மாதிரி வந்து வெள்ளை சந்தனம் போடுறோம் இல்லையா, அதுல ஊடு பயிரா போட முடியாது? ஓகே, வெள்ளை சந்தனம் தனியா தான் போடணும். சரி, ஓகே, பண்ண முடியாது. சரி, ஓகே. ஸோ ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓவர்ஹெட் காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் குறையும். நீங்க அந்த மாதிரி உங்க பிசினஸ் வந்து டெவலப் பண்ணலாம். தண்ணி வசதி எப்படி இருக்கு அங்க? தண்ணி வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு அபண்டன்ட்டா இருக்கு தண்ணி. இல்லைங்க, அந்த ஏரியா, அதாவது ஆப்பிரிக்கான்னு சொன்னாலே ஒரு வறண்டு ஒரு மாதிரி சகாரா பாலைவனத்தோட பக்கம் அப்படிங்கும்போது ரொம்ப வறண்டு தண்ணி இல்லாம ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. இமேஜ் இருக்கு. அது ஒரு சில ஏரியா மட்டும் அப்படி இருக்கும். அது இந்த ஓபன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறது, இந்த மொட்டை மரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்கும். மற்ற ஏரியாலாம் உங்களுக்கு தண்ணி இருக்கிற முக்காவாசி இடத்துல வந்து தண்ணி உங்களுக்கு அவைலபிள். ஆறு ஓடுதா? 2-3 ஆறு ஓடுது. அதுல நாங்க இருக்கிற ஏரியால ஒரு ஆறு, அது வடியவே வடியாது. ஓ, குறையவே குறையாது. உங்களுக்கு தண்ணி குறையவே குறையாது. குறையும், உங்களுக்கு தண்ணி பிரச்சனை வராது. சரி, போர்வெல் எப்படி இருக்கு? போர்வெல் போடுறாங்களா? தண்ணி ஆறுகள் இல்லாத பக்கங்கள்ல போர்வெல் போட்டா உங்களுக்கு தண்ணி வந்து எத்தனை அடியில கிடைக்கும் தண்ணி? உங்களுக்கு ஒரு 350ல இருந்து ஒரு 500-600 அடியில உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கும். நிறைய கிடைக்கும். அப்ப பிரச்சனை இல்லை, போதுமான தண்ணியா தான் உங்களுக்கு இருக்கும். ஓ, அந்த அளவுக்கு. சரி, ஆமா. இப்ப வந்து 100 ஏக்கர் போடுறீங்கன்னா 2 போர் போட்டீங்கன்னா போதும். 2 போர் 3 போர் போட்டா உங்களுக்கு உங்களுடைய அந்த 100 ஏக்கர் விவசாயத்தை பண்ணலாம். சரி, இப்ப வந்து நான் வந்து ஒரு 50 ஏக்கர் வந்து வாங்க நினைக்கிறேன். சொந்தமா வாங்கலாமா அல்லது லீஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா? நீங்க இல்ல நீங்க சொந்தமாவும் வாங்கிக்கலாம். 99 வருஷத்துக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு பேரு வந்து லீஸ் ஹோல்டு லேண்ட்னு சொல்லுவாங்க. லீஸ் ஹோல்டு லேண்ட். 99 வருஷத்துக்கு. ஆமா, சரி, 99 வருஷத்துக்கு நம்ம கம்பெனிக்குல உங்க பேர்ல வாங்கிக்கலாம். சரி, உங்க கம்பெனி இப்ப கம்பெனி ஆரம்பிச்சா வந்து லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் டைரக்டர்ஸா வரணும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம் எல்லாம் மாத்திட்டாங்க. சரி, 100% நீங்க உங்க கம்பெனியோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் 100% நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்களே 100% ஓனர்ஷிப்பாவும் இருந்துக்கலாம். இப்ப நீங்க அப்படித்தான் இருக்கீங்க. நீங்க அப்படித்தான் இருக்கீங்களா? இப்ப நீங்க வந்து அங்க கென்யாவோட சிட்டிசனா அப்படி இல்லையா? நான் பெர்மனன்ட் ரெசிடென்சி நான் வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே, பிஆர் வாங்கியிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டும் இருக்கோ? இல்ல பிஆர் மட்டும் தான். பிஆர் மட்டும். சரி, இப்ப என்னோட கேள்வி, நான் வந்து 50 ஏக்கர் வாங்கணும். அந்த 50 ஏக்கர் வந்து 99 வருஷம் வந்து லீஸ் ஹோல்டு லேண்டு. ஓகே, அதை நான் கவர்மெண்ட்டோட டைப் பண்ணி வாங்குறேன். அந்த 50 ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து என்ன விலைக்கு கிடைக்குது? ஒரு 2 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 3 லட்சம் 3.5 லட்சத்துக்கு நம்ம விவசாய நிலத்தை அங்க வாங்கிடலாம். தண்ணி வசதியோட இல்லாத செம்மண் பூமியை மேக்சிமம் ஒரு 3 லட்சத்துக்குள்ள வாங்கிடலாம். ஓ, அதிகபட்சம் 3 லட்சம். குறைஞ்சபட்சம் சப்போஸ் அந்த ஆறு இல்லாத வரும். ஆறு இல்லாத இடங்கள்ல நம்ம ஒரு காசுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம். நல்ல விவசாயி போய் அப்போ நான் வாங்கிட்டு போர் போட்டு அதுக்கப்புறம் வந்து இரிகேஷன் சிஸ்டம் எல்லாம் போட்டு ட்ரிப் சிஸ்டம் எல்லாம் போட்டு அதை அப்படி டெவலப் பண்ணணும், அப்படித்தானே? ஆமாங்க, அப்படிதான் நீங்க டெவலப் பண்ணணும். சரி, இப்போ எனக்கு வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 20 ஏக்கர்ல வந்து வெள்ளை சந்தனம் போட நினைக்கிறேன். ஓகே, அது ஆறு இல்லாத பகுதியில் எடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு ஏக்கர் எவ்வளவு கிடைக்குது? 2 லட்சம் ரூபாய் கிடைக்குதா? 2 லட்சம் கிடைக்குது. ஆறு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு உங்களுடைய ஒரு ஏக்கர் சந்தனத்தை நீங்க டெவலப் பண்ணிட முடியும். ஓ, அந்த இடம்
சந்தனம், இடம், இரிகேஷன், சந்தனம், போரு irrigation, எல்லாம் சேர்த்து leveling எல்லாம் சேர்த்து ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் சந்தனத்தை இங்க ஒரு ஏக்கர். டெவலப் பண்ண முடியும். அப்போ 20 ஏக்கர்னா ஒரு 1.25 கோடி ரூபாய் தேவைப்படும். ஆமாங்க. சரி, ஒரு ஓகே. 1.5 கோடி அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிச்சாதான் நம்மளுடைய அங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் சரி, இதுல இதுவா இருக்கும். 3 வருஷத்துக்கு நம்ம தாக்கு பிடிக்கணும்ல. அதுக்கு ஆமாங்க. மந்த்லி மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஆளு வேணும், தண்ணி வந்து கரண்ட் வேணும், பம்பிங் பண்றதுக்கு, இது எல்லாம் இருக்கு இல்லையா. இதுக்கு வந்து மாசத்துக்கு அவர் எத்தனை பேர் வந்து இப்போ 20 ஏக்கர் என் கையில இருக்கு, அங்க வச்சிருக்கேன். வெள்ளை சந்தனம் போட்டிருக்கேன், இல்லை இன்னும் ஒரு 10 ஏக்கர் வந்து அவகேடோ போடுறேன். ஓகே, எனக்கு ஆவரேஜா எத்தனை பேர் வந்து வேலைக்கு தேவைப்படும்? அந்த வேலைக்கு நம்ம ஊர்ல இருந்து கூட்டு போகணுமா, அல்லது வந்து அங்க நம்ம ஊருக்கு கூட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பர்மிட் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் நிறைய கட்டலாம். எவ்வளவு? நம்ம வந்து ஒரு மேனேஜர் லெவல்ல ஒரு ஆள் மட்டும் நம்ம ஆட்கள் இருந்தா, மற்றபடி லோக்கல் ஆட்களை வச்சு நம்ம வந்து அந்த ஃபார்ம் ரன் பண்ணலாம். ஓகே, நல்லா வேலை பார்க்குறாங்களா? பணி அந்த ஒரு நல்ல வேலை பார்ப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது வந்து சம்பளம்னு பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு டெய்லி சம்பளம் வரும். டெய்லி சம்பளம் வரும். ஓகே, அப்போ $3. $3. $3 அப்போ 300 ரூபா நம்ம ஊருக்கு சம்பளம். சரி, ஓகே, இது ஒன்று. இப்போ நான் 3 வருஷத்துக்கு இப்போ இப்போ 1.5 கோடி ரூபாய் நான் வந்து செலவு பண்ணி ஒரு 20-25 ஏக்கர் வரைக்கும் நான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அதில் போர்வெல்லு, இரிகேஷன் சிஸ்டம், அந்த வெள்ளை சந்தனத்தை நடுறது, இதெல்லாம் லெவல் பண்ணுறது எல்லாம் சேர்த்து ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜாக 5 to 6 லட்ச ரூபா செலவாகுது. ஓகே, இது மாதம் மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்? அது ஒரு ஏக்கருக்கு ஒரு 5000 ரூபாய் ஆகும் உங்களுக்கு மாசம். இல்ல, இந்த சம்பளம், இந்த வேலை பார்க்குறாங்க எத்தனை பேர் வேலைக்கு தேவைப்படும்? வேலை பார்க்க உங்களுக்கு 20 ஏக்கர்னா உங்களுக்கு ஒரு 10 பேர் இருந்தா கூட போதும். 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு 3000 ரூபாய். அப்போ 1 லட்ச ரூபா வரும். 1 லட்ச ரூபாய் அவங்களுக்கு வரும். சம்பளம் 1 லட்சம் வரும். சம்பளம் 1 லட்சம் வரும். ஓகே, உங்களுக்கு அதுதான் சொல்றீங்களா, உங்களுக்கு ஏக்கரேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய செலவுகள் வந்து ரொம்ப குறையும். இல்ல நான் சொல்றது 20 ஏக்கரை வச்சுக்கலாம். இப்போ ஏன்னா நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்குற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய இங்க இருக்கிற முதலாளிகள் வந்து துபாய் வந்து இப்ப வேண்டாம், கத்தார் வேண்டாம், நம்ம வந்து கென்யாவுக்கு போனா எப்படி பண்ணலான்னு பார்ப்பாங்க இல்லையா. அவங்களுக்காக சொல்றேன் வந்து இந்த 20 ஏக்கர் நான் வந்து ஓகே அடிப்படையில் 20 ஏக்கர் வச்சுக்கங்க. 20 ஏக்கர் வந்து வெள்ளை சந்தனம் போடுறேன். ஓகே, இதுல ஒரு 10 பேர் வந்து வேலை தேவைப்படுது, இல்லை 8 பேர் தேவைப்படுது. ஓகே தானே? ஓகே, இப்போ 5 பேர் போதுன்னா இதுல வந்து ட்ரிப் சிஸ்டம் போடுவோமா? பைப் லைன் போட்டு ட்ரிப் சிஸ்டம் போட்டு நம்ம வந்து மெயினா வந்து சோலார்ல நம்ம வந்து பம்பிங் சிஸ்டம் போட்டுட்டோம்னா உங்களுக்கு மந்த்லி எலக்ட்ரிக்கல் காஸ்ட் கட் ஆயிடும். அது கட் ஆயிடும். ஓகே ஓகே, இது உங்களுக்கு வந்து இரிகேஷன் ட்ரிப் லைன்ல போறனால ஒரு 5 பேர் இருந்தா மெயின்டெனன்ஸ் பண்ணா போதும். சரி, இதுல மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் இவ்வளவுதான். மொத்தமா ஒரு 1 லட்ச ரூபாய் வச்சுக்கலாம். ஒரு மாசம் 1 லட்ச ரூபாய். மாசம் 1 லட்ச ரூபா. ஒரு வருஷம் முடியும் போது 12 லட்ச ரூபா. 3 வருஷம் முடியும் போது 35 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா மொத்தம். 40 லட்ச ரூபா வந்து செலவு வரும். சரி, இப்போ வந்து இந்த வெள்ளை சந்தனம் இருக்குல்ல, அது வந்து எத்தனை வருஷம் கழிச்சு அதை வந்து வெட்ட முடியும்? ஒரு 15 to 18 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். சரி, வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 4 டன் ஈல்ட் வரும். ஓகே, ஒரு இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு ஒரு $130 ஒரு கிலோ வருது. 4 டன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 4000 கிலோ. 4000 கிலோ. அப்போ ஒரு டன்னுக்கு அப்படின்னா ஒரு $1.5 லட்சம் அப்படியா? ஒரு டன் $1,30,000 ஒரு டன். $1,20,000 மொத்தமா உங்களுக்கு ஒரு இன்கமா வரும். அந்த டைம் வெட்டி முடிக்கும் போது $5,20,000 அப்படின்னா ஒரு டாலர் 100 ரூபா அப்படின்னா ஒரு 5 கோடி நம்ம வந்து நிர்ணயம் பண்ணலாம். 5 கோடி. சரி, நமக்கு ஒரு இன்கிரிமெண்டல் வேல்யூ இருக்கும். பட் நம்ம அது இல்லை, கரண்ட் வெளியே சொல்லிடுறோம். இப்போ 15 வருஷம் கழிச்சு வித்தாலும் நம்ம ஒரு 5 கோடி ரூபாய் ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். செலவு 1.5 கோடி பிளஸ் வந்து வருஷத்துக்கு வந்து 40 லட்சம். 15 வருஷம் போட்டோம் அப்படின்னா நீங்க அவ்வளவு மெயின்டெனன்ஸ் நீங்க ரொம்ப நாள் கழிச்சு நீங்க அதை வந்து அவ்வளவு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் விட்டுறலாம். ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விட்டுறலாம். இரிகேஷன் மட்டும் பண்ணிட்டு விட்டுடலாம். அது இல்லாம உங்களுக்கு கென்யால வந்து வருஷத்துக்கு ஒரு 6 மாசம் மினிமம் மழை பெய்யறனால உங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு செலவு அடிஷனல் செலவுகளும் உங்களுக்கு வராது. சரி, இதுல இன்னொரு 2 முக்கியமான கேள்வி இருக்கு. சரி, இதுல நம்பர் 1, இதுல ஊடுபயிரா என்ன போடலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் உங்களுடைய வருமானத்தை நீங்க செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா 3 வருஷம் அது வந்து மரம் வந்து தோப்பா மாறுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து
ஊடு பயிரா வந்து நீங்க மற்ற சின்ன காய்கறிகள், கத்தரி, வெஜிடபிள்ஸ், காய்கறிகள். வெஜிடபிள்ஸ் நீங்க மிளகாய், கத்திரி அந்த மாதிரி ஏதாவது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஊடு பயிரா பண்ணும்போது உங்களுடைய அந்த மாசம் 1 லட்சம் வரும் இல்லைங்களா? ஆமா. அதுக்கான செலவுகளை பாதியா நம்ம அதுல எடுத்துடலாம். ஓ, பாதி வந்துடும். சரி, அந்த செலவு போக. 3-4 வருஷத்துக்கு நீங்க அதை பண்ணலாம். ஆனா கொஞ்சம் மரம் வந்து ஃபுல்லா கவர் ஆகிற வரைக்கும் அந்த கனோப்பி இருக்கு இல்லைங்களா? வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம போட முடியாது இல்ல, 4 வருஷம் போட்டுக்கலாம். அப்புறம் பண்ண முடியாது. வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வராது. சரி ஆனதுக்கு அப்புறம். சரி. இப்போ இதுல அடுத்த முக்கியமான கேள்வி, இந்த பாதுகாப்பு இருக்குல்ல, பண்ணை வந்து நம்ம 20 ஏக்கர் வச்சிருக்கோம், அது சுத்தியே கம்ப்ளீட்டா ஃபென்ஸ் போட வேண்டியிருக்குமா, தேவையில்லையா? ஆமா, கம்ப்ளீட்டா ஃபென்ஸ் போட இருக்கும். பட் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க, அதுக்கு பண்றாங்க. உங்களுடைய சேஃப்டிக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. இல்ல இடையில ஒரு 15-12 வருஷம் ஆச்சு, நைட்டா வந்து சிலர் வந்து கட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா நமக்கு நஷ்டம் இல்ல? இல்ல அதுக்கான ஃபென்ஸ் எல்லாம் நீங்க எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அது கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்றாங்க. எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டுக்கலாம். சரி, செக்யூரிட்டி எல்லாமே நீங்க என்ன நீங்க ப்ரொவைட் பண்ண நீங்க எடுத்துக்கணுமா உங்க ஃபார்முக்கு செக்யூரிட்டி கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்றாங்க. அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்தியால இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் அங்க கிடையாது. இப்ப இந்த 6 லட்ச ரூபாயில வந்து இந்த ஃபென்சிங்கும் சேருமா எப்படி? அந்த ஃபென்சிங் வரும். சரி. இப்ப இன்னொரு முக்கியமானது, இப்ப நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண அங்க வந்திருக்கேன், நான் வந்து அங்க தங்குறேன், எனக்கான சேஃப்டி எப்படி இருக்கு? அங்க லோக்கல்ல திடீர்னு பார்த்தா கடத்திட்டு போறாங்க, இல்ல என்னத்தையாவது கையில அது கென்யால அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதே கிடையாது. இல்ல, நல்ல சேஃப்டி இருக்கு. சரி, ஓகே ஓகே, அருமையான இது. சரி, இப்போ என்னன்னா நான் என்ன செய்றேன், இப்போ இது வந்து வெள்ளை சந்தனம், அப்புறம் அவக்காடோ ஒன்று சொன்னீங்கல்ல, கிட்டத்தட்ட இது அவக்காடோ வந்து ஒரு 20 ஏக்கர் போடுறேன்னு வச்சுங்களேன், அவக்காடோ போடும்போது ஊடு பயிர் எதுவும் போடலாமா, போட முடியாதா? இல்ல, போட முடியாது. அது உங்களுக்கு 2.5 வருஷத்துலயே உங்களுக்கு வந்து அது ஈல்டு கொடுக்கறதுனால அதுல ஊடு பயிர் போட்டீங்கன்னா உங்களுடைய மெயின் பிசினஸ் ஆன அவக்காடோ உங்களுக்கு வந்து பாதிக்கும். சரி, இப்போ அவக்காடோ போடுறோம், அவக்காடோ போது 3 வருஷத்துல வந்து நமக்கு ரிட்டர்ன் வர ஆரம்பிக்குது. எத்தனை வருஷம் வரைக்கும் கிடைக்கும் அது அவக்காடோ? அது உங்களுக்கு 35 வருஷத்துக்கு வரும். உங்களுக்கு வந்து அது பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துலயே உங்களுக்கு போட்ட காசு நீங்க எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே லாபம் தான். ஓகே, அப்போ நீங்க ஒரு 5 வருஷத்துல எடுத்துடலாம். அவக்காடோ போடுறதுக்கு இதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு எத்தனை லட்ச ரூபாய் செலவாகும்? அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும். ஏன்னா அதனுடைய கண் வந்து நம்ம வாங்குறோம் இல்லைங்களா? ஆமா, அதுக்கு கொஞ்சம் சேர்த்து செலவாகும். அப்போ வந்து ஒரு 6ல இருந்து 7 லட்ச ரூபாய். அது கொஞ்சம் விலை அதிகம். ஓகே, இப்ப சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 300ன்னு போட்டீங்கன்னா இது வந்து 130 நாள் ரேட் அதிகமாகும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவக்காடோல. சரி, அப்போ வந்து நம்ம இப்போ உதாரணம் 2 வருஷத்துல உங்களுக்கு ஈல்டு கொடுக்குறோங்கிறனால அதுக்கான உரங்கள் அதனுடைய பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஈல்டு குயிக்கா வரும். சரி, இப்போ நான் வந்து 2 கோடி ரூபாய் வந்து 20 ஏக்கருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, 3 வருஷத்துக்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டேன். அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரிட்டர்ன் வர ஆரம்பிக்குது. ஒரு ஏக்கருக்கு அவக்காடோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து 5 கிலோல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துல ஒரு 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 கிலோ 30 கிலோ அந்த மாதிரி 50 கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஈல்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது மரம் பெருசாக மாமரம் மாதிரி மரம் வயதாக அதனுடைய உற்பத்தியும் கூடும் உங்களுக்கு. சரி, அதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு? அவக்காடோ வந்து நிறைய கன்சியூம் பண்றாங்க. நாங்க வந்து இப்ப கென்யா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜரா எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா யூகே, யூரோப் தான். ஓ, சரி சரி. கடல் வழியா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இதுவே வந்து இந்த கென்யால பண்ற ப்ரொடக்ஷன் வந்து வேர்ல்டுனுடைய மார்க்கெட்ல 5% தான் நாங்க கான்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே ஓகே. மற்றபடி பெரு, கொலம்பியா அந்த மாதிரி நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தான் அதிகமான அவக்காடோஸை க்ரோ பண்றாங்க. அதனால ஒரு பெரிய பூம்ல தான் அவக்காடோ க்ரோயிங் இருக்கு. அப்போ நமக்கு பெரிய வாய்ப்பு வந்து ஒன்னு அவக்காடோ, இன்னொன்னு வந்து வெள்ளை சந்தனம். ஆமா, இதுதான் மரப்பயிர்கள்ல பண்றதுல இது ரெண்டும். ஒன்னும் குறுகிய காலத்துல வருமானம் வரணும்னா அவக்காடோவும், நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு சந்தனமும் நாங்க பண்றோம். உள்ளூர்ல இருக்க விவசாயிகள் பெரிய ஃபார்ம்ஸ் 2 ஃபார்ம் அவங்க தென்னையும் அவங்க பண்ணி அதுல இருந்து விர்ஜின் கோகனட் ஆயில் உற்பத்தி பண்றதுக்காக அந்த ஃபார்ம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது போக நம்ம ஊர்ல இருந்தே அங்க வந்து இந்த கட் ஃப்ளவருக்காக ஃப்ளவர் வளர்க்குறாங்கல்ல பண்ணை. ஆமாங்க. ஓகே, ஆமா. அது எப்படி லாபகரமா இருக்கா, எப்படி இருக்கு? அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் ஆகும். அது ஒரு பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப இருக்கும். 20 ஏக்கர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 கோடி to 40 கோடி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சார். அந்த அளவுக்கு அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாமே கிரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கே தெரியும். ஆமா ஆமா. கிரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சப்சிடிஸ்லாம் அந்த ஊர்ல கிடையாது. ஓகே. அதனால அதுக்கான விலைகள் வந்து நீங்க அதிகமாக. ஆனா வாய்ப்பு இருக்கு, கையில காசு இருந்தா
சரி, 30 கோடி இன்வெஸ்ட் பண்ணாலும் அங்க வந்து ரிட்டர்ன் எடுக்கலாம். இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்டு காஃபி, டீ எக்ஸ்போர்ட் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஓகே. அதனால நீங்க அந்த கண்ட்ரிக்கு வந்து நீங்க எல்லா செக்டார் எல்லா கம்பெனிஸும் நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓகே அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எந்த செக்டார்ல உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறது அவங்க அங்கதான் டிசிஷன் எடுக்க முடியும். சரி, இன்னொரு முக்கியமான விட அவங்க நேர்ல விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா ஃபுல்லா கிடைக்கும். சரி, இப்போ வந்து பணம் வந்து அங்கேருந்து அனுப்புறதா இருந்தா எப்படி அனுப்புறது பண்றது, இந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை இல்லாம தெளிவா இருக்கு இல்லையா? ஏன்னா பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே, முடிச்சு கொண்டு வரணும். சூப்பர், ஓகே, ரொம்ப அருமையான செய்தி. இதை தாண்டி நான் என்ன செய்றேன்னா, இப்போ வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து நான் இதுல போட்டு விட்றேன். ஓகே, என்னோட வீடியோல இது தேவைப்படுறவங்க வந்து டைரக்டா வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து விசிட் நீங்க ரெக்கமெண்ட் பண்றதே ஃபர்ஸ்ட் ஒரு விசிட் பண்ணி ஜஸ்ட் எல்லாத்தையும் சர்வே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா என்ன செய்யலாம் அப்படிங்கறத வந்து அவங்க சர்வே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் சர்வே பண்ணி எந்த செக்டார் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணலாம். சரி, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கென்யா வந்து ஒரு சேஃபான கண்ட்ரி தான். இன்னொரு முக்கியமான உலகத்திலே பெரிய பூமி எப்பவுமே நடக்கிறது வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டிங். அதுக்கான வாய்ப்பு பில்டிங் வந்து லோக்கல் காரங்க பண்றதுன்னா அதுல நம்ம இங்கேயே பிறந்து வளர்ந்து ஒரு 3-4 ஜெனரேஷனா இருக்கு இந்தியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்ல பூமாய் வந்து பட் நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. ஏன்னா அது ஒரு பெரிய காம்படிஷன் லோக்கல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அங்கேயே பிறந்து வளர்ந்த இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அதை ஆப்டா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து மற்ற இன்வெஸ்ட் பண்றது வெளியில இருந்து ஒரு 100 கோடி ரூபாய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன், நான் வந்து பெரிய அளவுக்கு பில்டிங் வந்து ஒரு 10 மாடி பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க வாங்கி லேண்ட் வாங்கி அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கி அபார்ட்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நிறைய வந்திருக்காங்க இப்போ உள்ள கென்யாக்குள்ள. ஓ சரி சரி சூப்பர். அப்போ பில்டிங்க்கு இன்வெஸ்ட், அதாவது நம்ம பில்டிங் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி நீங்க அபார்ட்மெண்ட்ஸ் சேல்ஸ் பண்ற அந்த ஒரு பிசினஸும் நல்ல பூமாய் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, அது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ஸ். அத பெரிய இன்வெஸ்ட்மென்ட். ஆமா, 50 crore 100 crore இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா அந்த செக்டார்க்குள்ள அந்த இல்லனா சின்ன இன்வெஸ்ட்மென்ட் வேண்டாம். எல்லாமே மீடியம் லெவல் இன்வெஸ்டர்ஸ். சரி, அதான் இந்த செக்டார்ஸ்க்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றது. ரைட், சூப்பர். இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் ரைட், இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ஸ்க்கு போறாங்க. ரைட், ரொம்ப சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ் கூட நீங்க கம்பீட் பண்ணணும். ஓகே, அது ஓகே. ஒன்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா அப்புறம் இறங்கியாச்சுன்னா தான் யார் வர்றா, யார்கிட்ட கம்பீட் பண்ணணும், யார்கிட்ட போட்டி போடணும்னு தானா தெரிஞ்சிருமே. போட்டி இதுல வந்து வயபிலிட்டி எப்படி இருக்கு, நம்மளால லாபம் பார்க்க முடியுமா முடியாதா, ஸ்டடி வந்து அவங்க பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்து முடிவு எடுக்க முடியும். சரி, அப்ப நீங்க வந்து ஸ்ட்ராங் வந்து அக்ரிகல்ச்சர்ல, அதனால நீங்க வந்து கைடு பண்ணுவீங்க. இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்க வந்து கைடு பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு நீங்க வந்து என்ன சார்ஜ் பண்றீங்களா, என்ன சார்ஜ் பண்ணுவீங்க? அது அவங்களுடைய ஸ்டே, அவங்க எவ்வளவு நாள் அவங்க நம்மளுடைய இதை பொறுத்து சர்வீஸ் வேணும்னு கேட்கறாங்களோ அதை பொறுத்து சார்ஜ். வெரி குட் வெரி குட், ரைட், ஓகே. அப்போ நான் வந்து என்ன செய்யறேன்னா, இது வந்து உங்க நம்பரே நான் வந்து போட்டு விட்டுறேன். யார் கான்டாக்ட் பண்ணாலும் நீங்க வந்து அவங்ககிட்ட பேசிக்கிங்க. இது சப்போஸ் ஏதாவது ஒன்றுனா என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிங்க. ரொம்ப உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்மகிட்ட நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்காக இவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வேலை வாய்ப்பு, ஏன்னா கூட போனால் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட்களையும் கூட்டு போனால், உதாரணத்துக்கு வந்து ஒரு 10-20 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா ஒரு 50 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. 50 பேர் போனாங்கன்னா அவங்க இன்னும் ஒரு 500 பேரை கூட்டு போகட்டும். அந்த மாதிரி வந்து துபாய் மாதிரி கென்யாவில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் வேலை வாய்ப்பு. நம்ம மக்கள் இன்ஜினியரிங் படித்து எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்னங்கிறத அடுத்தடுத்து நான் வந்து வேற ஆட்கள்கிட்டையும் பேசி, நம்ம பாலா இருக்கார் இல்லையா, இப்போ சியரா லியோன்ல இருக்கார், அவரை நான் பேட்டி எடுத்தேன் இங்கே சென்னை வந்திருக்கும் போது, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஸோ நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நம்ம இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து அங்கே போய் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அடுத்து கொஞ்சம் டீட்டெயில் எடுத்ததுக்கப்புறம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இங்கே வந்து லட்சங்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க, படித்து முடிச்சு ஒரு 60-70 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறேன். அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து இதில் பேசுவோம். உங்களை நேரம் ஒதுக்கி இவ்வளோ தூரம் டீட்டெயில் சொன்னதுக்கு மிக்க நன்றி லோகு. நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஸோ நண்பர்களே, இது வந்து இவர் அந்த குரல் வந்து சில நேரம் வந்து கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு ஆத்தென்டிகேட்டட் டீட்டெயில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபோனில் பேசுனது. ஏன்னா நம்ம கேட்குற கேள்வி, அவர் சொல்கிற பதில் இது வந்து புரிஞ்சிருக்கும். நான் அந்த நம்பர் போடுறேன். நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேலை வாய்ப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டு,
அப்புறம் வேறு சும்மா டூராக வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கூட அவர் வந்து ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கார். அதனால் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல காணொளி சந்திப்போம். நன்றி.